வெல்கம் டு எம்ஜே சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் மகளிர் உரிமை தொகை திட்டம் குறித்து நம்ம துணை முதலமைச்சர் அவர்கள் ஒரு முக்கியமான அறிவிப்பை தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. இதில் குடும்ப தலைவிகள் அனைவரும் பயன்பெறணுங்கிற வகையில் மாதம் மாதம் 1000 ரூபா அவங்களோட வங்கி அக்கௌண்ட்டில் இந்த மகளிர் உரிமை தொகை திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வழங்கிட்டு வந்துக்கிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த திட்டத்து மூலயமா கோடிக்கணக்கான பெண்கள் இதுவரையும் பயன்பெற்று வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. திட்டத்து மூலயமா நிறைய பேர் பயனடைஞ்சிட்டு வந்தாலும் அதே சமயத்தில் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த திட்டத்து மூலயமா விடுபட்டு போயிருக்கிறாங்க. ஸோ ஒரு சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணி அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சில காரணங்களால் ரிஜெக்ட் ஆகிருக்குது. ஸோ இப்போ இந்த வருடம் இந்த திட்டத்தில் நாங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் பார்த்தீங்கன்னா ரேஷன் கார்டு புதுசாக எடுத்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு தகவல் பார்த்தீங்கன்னா இப்போ தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. ஸோ ஒரு சில காரணங்களால் அவங்க ரிஜெக்ட் பண்ணப்பட்டிருப்பாங்க. அவங்களுக்கான ஒரு முக்கியமான அறிவிப்பும் இருக்குது. ஸோ ஒரு 4 மாதம் பணம் வந்திருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சில காரணங்களால் பணம் வந்திருக்காது. ஸோ அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா இதில் முக்கியமான அறிவிப்பு தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. இதில் கவனிக்கக்கூடிய ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த வருடம் தொகை உயர்வு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. ஏன்னா அதர் ஸ்டேட்டில் 1500 2000 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்டேட்டை பார்த்து காப்பி அடித்து கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதனோட அடிப்படையில் மக்கள் கோரிக்கை வச்சதுனால இந்த வருஷம் உயர்வு இருக்குமா, தொகையில் ஏதாவது உயர்த்தப்படுமா அப்படிங்கிற ஒரு முழு அறிவிப்பு ஒன்று வந்திருக்குது. ஸோ இதில் என்னென்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வீடியோக்குள்ளே போய் டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட்டாக பார்க்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போய் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ நம்ம துணை முதலமைச்சர் அவர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான அறிவிப்பு இந்த குடும்ப தலைவிகளுக்கு ஒன்று தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. இப்போ யாரெல்லாம் ஃபஸ்ட்டு புதுசாக அப்ளை பண்ண போகிறாங்களோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் தரப்புலேருந்தே ஒரு முகாம் நடத்தி அவங்களுக்கு ஃப்ரீயாகவே அப்ளை பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்க போகிறாங்க. அது பார்த்தீங்கன்னா இன்னொரு 3 மாதத்துக்குள்ளேயே இதுக்கான வேலைகளை ஸ்டார்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புதிய தகவல் ஒன்று தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனால் உள்ளாட்சி தேர்தலுக்கு முன்னாடியே இந்த பணிகளில் ஸ்டார்ட் பண்ணி முடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. அதுக்கு முன்னாடியே புதிய பயனாளர்கள், ஸோ குடும்ப தலைவி இன்னும் எத்தனை பேர் இருக்கிறாங்க, கிட்டத்தட்ட 1 லட்சத்துலேருந்து 2 லட்சம் பயனாளர்களை பார்த்தீங்கன்னா இந்த திட்டத்தில் இணைக்க போகிறதாகவும் தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. ஸோ இந்த நிதி பற்றாக்குறை காரணமாக அனைத்து மகளிருக்கும் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவலும் தெரிஞ்சு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பட்ஜெட் மீட்டிங்க்கு அப்புறம் ஸோ எவ்வளோ பட்ஜெட் நமக்கு ஒதுக்கி இருக்கிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து பயனாளர்களை எவ்வளோ சேர்க்கலாம், இல்லைனா எல்லா மகளிருக்கும் இந்த 1000 ரூபா பார்த்தீங்கன்னா மாதம் மாதம் கொடுக்கலாமா அப்படிங்கிற ஒரு முழுமையான தகவல் பார்த்தீங்கன்னா இந்த பட்ஜெட் மீட்டிங்க்கு அப்புறம் தெரியப்படுத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. அதில் முக்கியமாக ஒரு கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த உள்ளாட்சி தேர்தலுக்கு முன்னாடியே இப்போ இவங்க சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட 1 லட்சத்துலேருந்து 2 லட்சம் பயனாளர்களை அவங்க ஃப்ரீயாகவே இந்த முகாம் மூலியமாக பார்த்தீங்கன்னா சேர்க்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. இதில் இன்னும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ரௌசிங் சென்டர் எங்கேயுமே போவோன்னா அமைச்சு ஸோ அந்த முகாம்லேயே பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாகவே செஞ்சு கொடுக்குற மாதிரி ஒரு ஏற்பாடுகள் செய்ய போகிறதாகவும் நம்ம அரசியல் வட்டாரங்களையும் தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. இன்னொரு முக்கியமான ஒரு தகவல்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த 1000 ரூபா கொடுத்துக்கிட்டு இருக்கிறதுனால இந்த வருஷம் 2025 பல மகளிர் பார்த்தீங்கன்னா இதனால் பயன்பட்டு வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் பல ஸ்டேட்டை கம்பேர் பண்ணும்போது இங்கே கம்மியாக தான் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ மற்ற ஸ்டேட்டில் 1500 2000 அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கறதுனால இங்கே நம்ம தமிழ்நாட்டு மக்கள் குடும்ப தலைவிகள் அனைவரும் நம்ம தமிழ்நாட்டுக்கு அரசுக்கு ஒரு கோரிக்கை ஒன்று வச்சிருக்குது. ஸோ இந்த வருஷம் 2025 கண்டிப்பாக எங்களுக்கு தொகையை உயர்த்தி கொடுக்கணும். ஸோ 1000லேருந்து 1500லேருந்து 2000 ரூபா வரையும் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு தொகையை உயர்த்தி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோரிக்கைகள் வச்சிருக்கிறாங்க. ஸோ அந்த கோரிக்கைகளும் நிறைவேற்றத்துக்கு நிறையா சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தகுந்த வட்டாரத்துலேருந்தும் அரசியல் வட்டாரங்கள்லேருந்தும் நமக்கு தெரியப்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ பொறுத்து இருந்து பார்க்கலாம். நம்ம தமிழ்நாட்டு கவர்மெண்ட்லேருந்து இந்த பட்ஜெட் மீட்டிங்க்கு அப்புறம் இதுக்கான முழுமையான அறிவிப்பு பார்த்தீங்கன்னா நம்ம முதலமைச்சர் அவர்களும் சரி, துணை முதலமைச்சர் அவர்களும் சரி தெரியப்படுத்துவாங்க. ஸோ இது சம்மந்தமாக பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அரசியல் வட்டாரங்கள் கூடயும் ஸோ பிற அதிகாரிகள் கூடயும் இதை பற்றி கலந்து பேசிக்கிட்டு இருக்கிறதாவும் ஒரு தகவல் இருக்குது. இந்த முறை 2025 கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா புதிய பயனாளர்கள் சேர்க்கறது மட்டும் இல்லாமல் இந்த தொகை உயர்வு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டோம் மக்கள் எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த மகளிர் உரிமை தொகை சம்மந்தமாக எனக்கு வேறு ஏதாவது தகவல் தெரிய வந்ததுன்னா நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் நான் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஸோ இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். இதே போல் வேறு ஏதாவது நல்ல தகவலோடையோ நல்ல அப்டேட்டோடையோ நான் உங்களை அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்குறேன்.